பேக் டு தேஜஸ்வன். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பாடி ஃபிகர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஹேர் ஸ்டைலிங். ஸோ இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் அடுத்த யூனிட்டில் வந்து நம்ம இது வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. இதை பற்றி பாருங்கள், அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிட்ஸோட ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிட்ஸோட ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணுறது எப்படி. ஏன்னா அவங்க வந்து பிளாக் ஃபிகர்லேருந்தே டீச் பண்ணுறதால உங்களுக்கு எல்லாமே வந்து வரும். இப்போ பாருங்கள், ஃபீமேலோட ஃபேஸ் இது. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது இந்த பட்டர் பேப்பர் ஏன் போட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம வந்து ஒட்டிக்கக்கூடாது வேறு பேஜில் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீமேலோட ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ க்ளீனாக இது ஃபுல்லு வந்து கையிலேயே வந்து ட்ரா பண்ணது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபீமேலோட 3/4 ஃபேஸ். 3/4 ஃபேஸ்னால் நம்ம ஒரு சைடாக திரும்பி இருப்போம்ல, அப்போ வந்து முக்கால் ஃபேஸ் தான் நமக்கு தெரியும். அந்த ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது இப்படி வருது. இது நெக்ஸ்ட்டு மேலோட ஃபேஸ். இப்போ பாருங்கள், இது ஃபுல் வந்து ஃபேஸோட சைடு, மேலோட சைடு ஃபேஸு. ஸோ நம்ம ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கும் போது நம்ம இவ்வளவோ கற்றுக்குவோம். பாருங்கள், இதோட ஐஸ் பாருங்கள், இதில் எல்லா வியூஸோட ஐஸும் இருக்குது. இது பார்க்கும்போதே வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி ஐஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ட்ரா பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஸோ இதில் எல்லா ஃபேஸிங்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பேர் ஐஸ், இது பேர் ஐஸு, இது வந்து சைட் வியூவு, அந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரைட் வியூ ஐஸு. இது பாருங்கள், இது ஃபுல் சைட் வியூ ஐஸு, இது வந்து சிங்கிள் வியூ ஐஸு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ இது ஃபுல் ஐஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் வந்து இயர், நோஸ் அண்ட் இயர்ஸு. ஸோ பாருங்கள், கிட்ட கூட இதெல்லாம் ட்ரேசிங்கே கிடையாது, கையிலேயே வந்து ட்ரா பண்ணது. A3 ஷீட்ஸில் வந்து அவங்க கையிலேயே வந்து ட்ரா பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கும் போது என்னென்னலாம் வருதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்க என்னென்னலாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு அப்படியே இந்த இதில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஓப்பன் மவுத்து, ஸ்மைலி லிப்ஸு. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்மளோட லிப்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதில் கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஆர்ம், மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருதுமே. நமக்கு மேல்து ஃபீமேல்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும். ஸோ மேல்துனாக்கா நம்ம கட்ஸ்லாம் வருது, ஃபீமேல்துனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீமேல்து, அந்த 3 வந்து மேல். இப்போ பாருங்கள், டபுள் ஹேண்ட் ஆர்ம். ஸோ டபுள் ஹேண்ட் ஆர்மும் மேல்து அண்ட் ஃபீமேல்து. ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக கற்றுட்டு அப்புறம் கடைசியாக நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் வந்துடும். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு ஃபேஷன் கோர்ஸை முடிக்கணுன்னாக்கா நீங்கள் இவ்வளவும் பண்ணணும். சும்மா 1 இயர் 6 மந்த் நம்ம பண்ணுறதுலலாம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்காது. ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி போட்டுக்க முடியும், அவ்வளோதான். உங்களுக்கு நான் ஃபேஷன் டிசைனிங்கோட டீட்டெயிலிங் ஃபுல் காமிக்கிறேன். என்னெல்லாம் வந்து இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க இதிலெல்லாம் இவ்வளோ வந்து கற்றுத்தருவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் டிகிரி கோர்ஸ் ஆக்சுவலி நான் சொல்லிகிட்ருக்கிறது இப்போ வந்து டிகிரி கோர்ஸ். பாருங்கள், லெக்ஸு, இது ஃபுட். ஸோ இது அப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ். ஹேர் ஸ்டைல் வந்து ஃபீமேலோட ஹேர் ஸ்டைல்ஸ், மேலோட ஹேர் ஸ்டைல்.
மேல் ஸ்டைல். ஸோ அவ்வளோதான். இது நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் ரெண்டடிக்கு போயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.